மனசாட்சி வந்து உள்ள இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அந்த மனசாட்சி தான் யாரு? சிவபெருமான்க. அவரு நமக்கு உள்ள இருந்து வேண்டாம், இதை செய்யாத, இதை செய்யி, இவங்களை நம்பு, இவங்களை நம்பாத அப்படின்னு சொல்லுவாரு. உள்ளுக்குள்ள இருந்து குரல் கேக்குதாங்க? ஐயோ, எனக்கு கேட்கவே இல்லையே, உள்ள இருந்து எந்த குரலும் கேட்கலையே. சிலர் வந்து சொல்லதான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, எந்நேரமும் நம்ம டிவியை பார்த்துக்கிட்டோ இல்ல செல்ல பார்த்துட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே நம்ம அதுக்கு அடிமையாகி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனசு வந்து அமைதியா இருக்காது. நம்ம மனசை வந்து அமைதியாக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து நல்லதே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, நல்லதை நினைச்சிட்டு நம்ம இருந்தோம் அமைதியா ஒரு இடத்துல அப்படின்னா, கடவுள் வந்து நமக்கு உள்ள இருந்து பேசுறது நமக்கு கட்டாயமா கேட்கும். கண்டிப்பா கேட்கும். அவரே சொல்லுவாரு, இதை செய்யாத, இது தப்பு, இன்னார் நல்லவங்க, இன்னாரோடு சேரு, எல்லாமே அவர் சொல்லுவாரு. அப்படி அவர் சொல்லணும் அப்படின்னா நம்ம மனச அமைதியாக்கணும். மனம் எப்போ அமைதிப்படும்? நல்லதை நினைச்சா மட்டும்தாங்க மனசு அமைதிப்படும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசுல ஒரு நாளும் அமைதி இருக்காது. அதனால நல்லதை மட்டுமே நினைச்சோம் அப்படின்னா மனம் அமைதிப்படும். அப்போது சிவபெருமான் நமக்குள்ள இருந்து சொல்றது நம்ம காதுக்கு வந்து கேட்கும்.